ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாருமே என்கிட்ட ஆவலா கேட்டிருந்த மெலிஃபிசென்ட் பார்ட் 2 மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். நிஜமா நான் நினைச்சு கூட பார்க்கல. பார்ட் 1 வந்து 17,000 வியூஸ் போயிருக்கு. அந்த வீடியோக்கு 300 லைக் மேல வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா எல்லாருமே பார்ட் 2 வேணும், பார்ட் 2 வேணும்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்காக தான் இந்த படம் மெயினா நான் கொண்டு வந்திருக்கேன். புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அதே மாதிரி செகண்ட் பார்ட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். நம்ம மெலிஃபிசென்ட் வந்து அரோராவை சபிச்சிட்டாங்க. கடைசியில நம்ம மெலிஃபிசென்ட் மூலியமா அரோரா வந்து திரும்ப வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெலிஃபிசென்ட் அரோராவை அவங்களுடைய ராஜ்யத்துக்கு இளவரசியா மாத்துறாங்க. இப்போ மெலிஃபிசென்ட் பார்ட் 2 ஓட ஒன்லைனர் சொல்றேன். அரோரா வந்து நல்லா வளர்ந்துட்டா. அரோராக்கும் இன்னொரு நாட்டு இளவரசர், அவர் பேர் தான் பிலிப். இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன ஆசைனா மனிதர்களும் பாரிஸும் ரெண்டு ராஜ்யமும் ஒன்னு சேரணும். இதுக்கு ஒரே வழி என்னன்னா நம்ம ரெண்டு பேர் திருமணம் செஞ்சுக்கணும். அது மூலியமா மனுஷங்களும் பாரிஸும் ஒன்னு சேருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஐடியா பண்ண. இதுக்கு நடுவுல இவங்க ஒன்னு சேர என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்தது, நம்ம மெலிஃபிசென்ட் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர ஒத்துக்கினாங்களா இல்லையா? சொல்ல போனா நம்ம மெலிஃபிசென்ட் இந்த ஒரு விஷயத்துல அவங்க சாகுற நிலைமைக்கே போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கு நடுவுல அங்க நடக்கிற சூழ்ச்சி, துரோகம், அங்க நடக்க போற போர், கடைசியில மனிதர்களும் பாரிஸும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற கதையை ரொம்ப சூப்பரா உங்க கண்ணுல இருந்து தண்ணி வர அளவுக்கு ரொம்ப ஃபீல் கூட்டா நமக்கு சொன்ன படம் தான் மெலிஃபிசென்ட் பார்ட் 2. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்க போன் நோக்கி வரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. இந்த படத்தோட ஆரம்பத்திலே நம்ம பாரிஸோட ராஜ்யத்துல 4-5 மனிதர்களை அத்துமீறி நம்ம பாரிஸோட ராஜ்யத்துல புகுந்துடுறாங்க. புகுந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பாரிஸை கடத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கடத்திட்டே இருக்கும்போது அந்த கேங்ல இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த இடத்துல ஒரு மாய பூ இருக்கிறத பாக்குறான். அந்த பூவையும் வந்து அவன் சேர்த்து எடுத்துக்கிறான். அப்போ அந்த நேரம் பார்த்து இவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அப்போ இந்த மனுஷங்களோட கேங்ல இருந்து ஒருத்த மட்டும் அந்த பாரிஸை அந்த பூவையும் கடத்திக்கிட்டு ஒரு ராஜ்யத்துக்கிட்ட போறான். அந்த ராஜ்யத்துக்கிட்ட போயிட்டு அவன் கடத்திட்டு வந்த அந்த பாரிஸையும் அந்த பூவையும் ஒருத்தங்கிட்ட கொடுக்குறான். உள்ள இருக்கிறவனும் அதை வாங்கிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அன்னைக்கு மார்னிங் நம்ம பாரிஸோட ராஜ்யத்துல தான் காட்டுறாங்க. அப்போ அங்க இருக்கிற நம்ம இளவரசியான நம்ம அரோரா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இடத்துல இருக்கிற பாரிஸ் நிறைய பேர் காணாம போறாங்க, நம்ம அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், இவங்க எல்லாரையும் யார் கடத்துறா அப்படின்ற மாதிரி நம்ம அரோரா வந்து இங்க ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து அங்க இருக்கிற ஒரு பாரிஸ் வந்து நம்ம அரோராவோட கிரீடத்தை எடுத்துட்டு போயிட்டு நம்ம அரோராவும் அந்த கிரீடத்தை பிடிக்கிறன்ற பேர்ல தண்ணியெல்லாம் விழுந்து வர்றாங்க. அடே ஏன்டா என்ன காலையிலேயே படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அரோராவும் சொல்லிட்டு அப்படியே அந்த கிரீடத்தை ஃபாலோ பண்ணிட்டே போனோம். கரெக்டா அந்த இடத்துல நம்ம பிலிப் வந்து நிக்கிறாரு. யாருன்னு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்துருப்போமே, அவருதான் பிலிப். நம்ம அரோராவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அரோரா நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன், இந்த நாள் உன்னோட டைரியில குறிச்சு வச்சுக்கோ. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா அரோரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிலிப் நம்ம அரோரா கிட்ட டக்குன்னு ப்ரொபோசல் பண்ணிடுறாரு. நம்ம அரோராக்கும் அவ்வளவு எக்ஸைட்மெண்ட், அவங்களுமே வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அது என்ன பிளான்னா, மனுஷங்களோட ராஜ்யமோ பாரிஸோட ராஜ்யமோ ரெண்டுமே ஒன்னு சேர்றதுதான் இவங்க பிளான். இதுக்கு முன்னாடி மனுஷங்களுக்கும் பாரிஸுக்கும் ஆகாது. இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்னு சேர்றது மூலியமா நம்மளோட மக்களுங்க வந்து ஒன்னாவணும் அப்படின்னு சொல்லிட்டு அரோராவும் பிலிப்பும் இங்க இப்படி ஒரு பிளான் போட, இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம டியோவல் வந்து பார்த்துட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம மெலிஃபிசென்ட் கிட்ட சொல்லிட்டு, நம்ம மெலிஃபிசென்ட்டோ என்ன யாரை கேட்டா ஓகே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நம்ம அரோராவை பார்க்க கிளம்பி. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அல்ஸ்டேட் சொல்லப்படுற ஒரு ராஜ்யத்தை தான் காட்டுறாங்க. இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர் தான் நம்ம பிலிப். இந்த ஒருத்தரை காட்டுறாங்க இல்லையா, இவர் தான் நம்ம பிலிப்போட அப்பா, அந்த நாட்டோட அரசர். அப்படியே பக்கத்துல இன்னொரு லேடியை காட்டுறாங்க இல்லையா, பிலிப்போட அம்மா, அந்த நாட்டோட மகாராணி. அந்த இடத்துக்கு நம்ம பிலிப்புமே வராரு. இந்த மாதிரி அரோரா எனக்கு ஓகே சொல்லிட்டப்பா, இனி நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க போகுதுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம பிலிப் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அப்பாவுமே அவங்க பையனை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு. மகனே, ஓ மூலியமா நம்ம ரெண்டு ராஜ்யமும் ஒன்னு சேர போகுது மகனே, ரொம்ப நன்றிடா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்க. பிலிப்போட அம்மாவை தான் நம்மள காட்டுறாங்க. அவங்க வந்து என்னமோ வில்லங்கமா யோசிக்கிறாங்க போல. சூப்பர்டா பிலிப், இன்னைக்கு ராத்திரியே வந்து அரோராவையும் அவங்க அம்மா, அதான் அந்த மெலிஃபிசென்ட் ரெண்டு பேரையும் ராத்திரி டின்னருக்கு கூப்பிட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பிலிப்போட அம்மா சொல்லிட்டு, இப்போ திரும்ப இந்த பக்கம் நம்ம மெலிஃபிசென்ட் தான் காட்டுறாங்க. மெலிஃபிசென்ட்டும் நம்ம அரோரா கிட்ட போக, நம்ம அரோராவும் திக்கி தண்ணறி இந்த மாதிரி வந்து பிலிப்போட நான் ஒத்துக்கிட்டோமா அப்படி இப்படி நம்ம அரோராவும் அப்படியே மழுப்பி சொல்ல நம்ம மெலிஃபிசென்ட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. இதோட இல்லாம நம்ம அரோரா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அது என்னன்னா, அப்புறம் அம்மா நம்மள இன்னைக்கு ராத்திரி விருந்து கழிச்சிருக்காங்க, உங்களை அவங்க பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம அரோரா மெலிஃபிசென்ட் கிட்ட சொல்ல, நம்ம மெலிஃபிசென்ட்டோ உன்னோட சந்தோஷம் தாமா என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அரோராக்காக அவங்களுமே ஓகே சொல்லிட்டு, இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த அரண்மனையில தான் காட்டுறாங்க. இந்த அரண்மனையில பிலிப்போட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்னமோ ஒரு வில்லங்கமான ஆள் போல இருக்கு. என்னமோ ஒரு ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு சிலையோட தலையை திருப்புறாங்க பாருங்க. அப்போ ஒன்னு சீக்ரெட் டோர் ஒன்னு ஓபன் ஆகுது. அது உள்ள
இவங்க போகும்போது ஏகப்பட்ட வீரர்கள் வந்து ஒரு பயங்கரமான எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது ஆயுதங்கள்லாம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இவங்க போயிட்டே இருக்கும்போது இன்னும் ஒரு சீக்கிரட்டான ஒரு அறை இருக்கு. அந்த அறையில வந்து என்னமோ ஒரு ஃபேரி மாதிரி இருக்கும். இவங்க கிட்ட தான் நம்ம ஃபேரிஸோட ராஜ்யத்துல இருந்து கடத்தப்பட்ட எல்லா ஃபேரிஸும் இருக்காங்க. இவன் தான் அடைச்சு வச்சிருக்கான். ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம பிலிப்போட அம்மாவோட வேலை தான் போல இருக்கு. இதை வச்சு இவங்க என்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்ப நம்ம பிலிப்போட அம்மா எதையும் ஒண்ணு பாக்குறாங்க. அது என்ன தெரியுமா? நம்ம மெலிஃபிசென்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு கருவிக்கு வந்து ஒரு சாபத்தை கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு மிஷின் தான். இதை நம்ம பிலிப்போட அம்மா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம மெலிஃபிசென்ட், டேவல், அரூரா 3 பேருமே நம்ம பிலிப்போட ராஜ்யத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த ராஜ்யத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம மெலிஃபிசென்ட் பார்த்து பயங்கரமா பயப்படுறாங்க. அவ வந்துட்டா அப்படின்னு நம்ம மெலிஃபிசென்ட் பார்த்து எல்லாருமே பயப்பட. ஆனா நம்ம மெலிஃபிசென்ட் பத்தி நமக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளவு நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேரம் அரண்மனைக்குள்ளேயும் வராங்க. அரண்மனையில நம்ம பிலிப்போட ஃபேமிலி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம டேவல் இருக்கால, அவன் அங்க செவுத்துல ஒரு போட்டோவை பாக்குறான். அந்த போட்டோல என்ன இருக்குன்னா ஒரு கரடி வந்து நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை இந்த டேவல் பார்த்துட்டு, ஆமா மெலிஃபிசென்ட், என்னதுக்கு நீங்க கரடியாவே மாத்தினது இல்ல அப்படின்ற மாதிரி இவன் நோண்டி கேள்வி கேட்க, நம்ம மெலிஃபிசென்ட்டா அடே கொஞ்ச நேரம் கம்முனு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே இப்போ இவங்க எல்லாருமே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசரை பாக்குறாங்க. அரசருமே இவங்களை விருந்துக்கு அழைச்சிருக்காருல, ஓகே எல்லாருமே அப்படியே டைனிங் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு நமக்கே தெரியும், நம்ம அரூராக்கும் பிலிப்புக்கும் திருமணம் நடக்க போகுது இல்லையா, அதை குறிச்சு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தா இல்ல நம்ம பிலிப்போட அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து நம்ம மெலிஃபிசென்ட்டோட பழைய நாட்கள்லாம் கலர்றாங்க. என்ன மாதிரினா, இந்த மாதிரி நம்ம மெலிஃபிசென்ட் வந்து நம்ம அரூராக்கு சாபம் கொடுத்தது, அவங்கள வாழ்நாள் முழுக்க தூங்க வச்சது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிஃபிசென்ட் பத்தி தப்பா பேச, நம்ம மெலிஃபிசென்ட்டும் சரி நீங்க பேசுறீங்களா பேசுங்க, என் பொண்ணுக்காக நான் அமைதியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம மெலிஃபிசென்ட் இந்த இடத்துல ரொம்பவும் அமைதியா இருக்கு. ஆனா நம்ம பிலிப்போட அம்மா வந்து நிக்காம அவங்க வாய்க்கிழே என்னென்னமோ பேசுறாங்க. இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம மெலிஃபிசென்ட் அப்படியே காண்டாக, அவ்வளவுதான் அந்த இடம் முழுக்க அப்படியே பிளாக் ஆகுது. அங்க இருக்கிற அரசர் வேற பயப்பட. அப்ப அங்க இருக்கிற பிலிப்போட அம்மா என்ன பண்றாங்கன்னா, அரசருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்போட அம்மா அரசர் பின்னால போய் நிக்க, அரசர் அப்படியே மயங்கி கீழே விழுறாரு. இதை பார்த்து நம்ம பிலிப்போட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மெலிஃபிசென்ட் நம்ம அரசரை சபிச்சிட்டா, மெலிஃபிசென்ட் நம்ம அரசரை சபிச்சிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு புரளியை கலப்ப, நம்ம மெலிஃபிசென்ட் அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அரூரா வா நம்ம இங்க இருந்து போலாம், உனக்கு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம மெலிஃபிசென்ட் சொல்லிட்டு நம்ம அரூரா அந்த இடத்துல நிக்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ் பிலிப்போட அப்பாவை எழுப்புங்க, அரசர் எழுப்புங்கம்மா அப்படின்ற மாதிரி நம்ம அரூராவை சொல்ல, அரூரா நான் அவர் எதுவுமே பண்ணல, வா நம்ம போலாம், நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மெலிஃபிசென்ட் சொல்ல, ஆனா நம்ம அரூரா அவங்க அம்மா சொல்ற பேச்சை கேட்காம அவங்களை உதாசனப்படுத்திட்டு பிலிப்போட அப்பா கிட்ட போயிட்டு, அம்மா ப்ளீஸ்மா எழுப்புங்கம்மா, இந்த மாதிரிலாம் ஏமா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரூராவும் நம்ம மெலிஃபிசென்ட்டை குர்த்த சுமத்த, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிஃபிசென்ட்டும் டீவலும் அந்த இடத்துல இருந்தே கிளம்ப. அப்போ அந்த ராஜ்யத்தோட உச்சில இருந்து ஒரு பொண்ணு நம்ம மெலிஃபிசென்ட்டை ஒரு இரும்பு வச்சு அட்டாக் பண்றா. இரும்பு தான் ஃபேரிஸ்க்கு ஒத்துக்காது. அவ்வளவுதான் நம்ம மெலிஃபிசென்ட்டோட வயித்துல பட்டு நம்ம மெலிஃபிசென்ட் அப்படியே அங்க இருக்கிற நதியில விழ, நம்ம மெலிஃபிசென்ட்டுக்கு அடிபட்டுருச்சு. அவங்களுடைய பவர் தான் ஒர்க் ஆகாதுல. சோ நம்ம டீவலுமே வந்து மனுஷனா மாதிரி அந்த இடத்துல விழுறான். இந்த பக்கம் நம்ம மெலிஃபிசென்ட் அந்த நதியை அடிச்சுட்டு போக, அப்ப மேகத்துல இருந்து என்னமோ வந்து நம்ம மெலிஃபிசென்ட்டை காப்பாத்தி மேல கூட்டிட்டு போகுது பாருங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த அட்டாக் பண்ணால நம்ம மெலிஃபிசென்ட்டை அவன் வந்து பாத்துடுறா. இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம காட்டுறாங்க, பிலிப்போட அப்பா அப்படியே படுத்த படிக்கையோட இருக்காரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மெலிஃபிசென்ட் தான் இவரை சபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளியை கிளப்பிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம பிலிப் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு நல்ல ஐடியாவா சொல்றாரு. அது என்னன்னா, அம்மா நம்ம அந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணலாமா, அது என்னன்னா நீங்க வந்து அப்பாவுக்கு ஒரு ட்ரூ லவ், அதாவது உண்மையான ஒரு லவ் கிஸ் கொடுத்தா அப்பா வந்து முடிச்சு பாருமா, அதை நீங்க ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிலிப் சொல்ல, அவங்க அம்மாவுமே இதெல்லாம் கட்டுக்கதை தான், பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே போயிட்டு அப்படியே கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னா, என்னங்க இது எல்லாமே நம்ம ராஜ்யத்துக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த பிலிப்போட அம்மா ஒரு மாதிரி வில்லத்தனமா சொல்ல, பார்த்துட்டு இருக்கிற நம்மளுக்கே ஒரு மாதிரி தோணும், என்னடா இது ஒருவேளை எல்லா காரியத்தையும் இவங்க தான் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு மகாராஜாக்கு வந்து ஒரு முத்தத்தை ஒன்று கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே எழுந்து பாரு அப்படின்னு நம்ம பார்த்தா மகாராஜா எழுந்துக்கவே இல்லை. அங்க இருக்கிறவங்களும் இது எல்லாமே கட்டுக்கதை தான் அப்படின்ற மாதிரி நம்பிட, இப்போ நம்ம அரூரா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, பிலிப் நீ அப்பா கூட இரு, நான் சீக்கிரமா எங்க ராஜ்யத்துக்கு போயிட்டு எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன், அவங்க ஒருத்தங்களால மட்டும்தான் உங்க அப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடு. அவ்வளவுதான். இப்ப அப்படியே நம்ம அரூரா வந்து அவங்களுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டு, அம்மா அம்மா இருக்கீங்களா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரூரா கத்த, அந்த இடத்துல இருந்து நம்ம டீவல் மட்டும் தான் வரான். டீவல் வந்து என்ன சொல்றான்னா, அரூரா அம்மா இங்க வரவேலுமா, இங்க இருக்கிற யாருமே மெலிஃபிசென்ட்டை பார்க்கலன்னு சொல்றாங்க, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியலமா அப்படின்ற மாதிரி நம்ம டீவலும் சொல்ல, இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அரூராக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம மெலிஃபிசென்ட் தான் காட்டுறாங்க. அவங்கள வந்து அந்த ஏதோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல இருக்கிற ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக, அப்படியே இந்த சீனை கட் பண்ணி திரும்ப அந்த ராஜ்யத்துல தான் காட்டுறாங்க. பிலிப்போட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து நம்ம மெலிஃபிசென்ட்டை அட்டாக் பண்ண அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, மகாராணி இந்த மாதிரி மெலிஃபிசென்ட்டை நான் அடிச்சிட்டேன், அவங்க கடல்ல விழுந்துட்டாங்க, ஆனா கடல்ல இருந்து ஏதோ ஒரு உருவம் மெலிஃபிசென்ட் மாதிரியே இருந்துச்சு, அது நம்ம மெலிஃபிசென்ட்டை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணும் சொல்ல, அப்ப மகாராணி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, அப்ப மெலிஃபிசென்ட் திரும்ப பழைச்சிப்பான்னு நினைக்கிறேன், அப்ப நம்ம ஒரு போருக்கு ரெடி ஆகணும், அடிப்பட்ட பாம்பு திரும்ப நம்ம கிட்ட சண்டைக்கு போட வரும், போருக்கு ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி இந்த மகாராணி ஒரு ஆர்டர் கொடுக்க, அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாருமே போருக்கு ரெடி ஆக அப்படியே இந்த சீனை ஒரு மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம மெலிஃபிசென்ட் தான் காட்டுறாங்க. அவங்க உடம்பு வந்து குணமாயிடுச்சு, அவங்களுக்கு வந்து கட்டுப்பட்டு வச்சிருக்காங்க. அப்ப நம்ம மெலிஃபிசென்ட்டும் எழுந்துக்கிறாங்க. அந்த இடம் முழுக்க ஏதோ ஒரு சத்தமா இருக்கு. அந்த சத்தத்தை நோக்கி நம்ம மெலிஃபிசென்ட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக, இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. அது என்னன்னா, நம்ம மெலிஃபிசென்ட் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி
மாதிரி அங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தன் பேசிட்டு இருக்கான்ல, இவன் பேரு தான் போரா. இந்த கேங்குக்கு நம்ம போரா தான் டீம் லீடர் மாதிரி. இவன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, நம்ம மெலிஃபிசென்ட் ஒரு இரும்பை வச்சு அடிச்சிருப்பாங்கல்ல, அதை காமிச்சு இங்க பாருங்க இந்த இரும்பை வச்சு நம்மள அழிக்கிறானுங்க. மனுஷங்க நம்மள நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பதில் அடி கொடுத்தே ஆகணும். மனுஷங்க கூட நம்ம போர் புரியணும். அவங்கள வீழ்த்தினதுக்கு அப்புறம் தான் நம்மளாலையும் சுதந்திரமா நல்லா பறக்க முடியும், நல்லா வாழ முடியும். நம்ம மட்டும் அவங்க கூட போர் போடலனா அவங்க இதே மாதிரி நம்மள அடிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த போரா சொல்லிட்டே இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம மெலிஃபிசென்ட் ஒரு ஓரமா நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, போரா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா மனுஷங்களை எதிர்த்து நம்மளால போராட முடியாது. அவங்களால நிறைய இரும்பு இருக்கு, அந்த இரும்பை வச்சு நம்மளே அடிச்சா நம்மளே அழிஞ்சிருவோமே போரா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்ல, அப்ப போரா ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, ஒரு நிமிஷம் இருங்க இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, நம்ம மெலிஃபிசென்ட் கிட்ட போயிட்டு கொஞ்சம் நெக்கலா பேச ஆரம்பிக்கிறான். நம்ம மெலிஃபிசென்ட் தான் கோவக்காரங்களாச்சே, அவ்வளவுதான். அவங்க நம்ம போரா வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க அவங்களுடைய பவர் மூலியமா. இதை வந்து சுத்தி இருக்கிற எல்லாருமே பாத்துறாங்க. இப்போ போரா ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, गाइस பாத்தீங்களா, இந்த ஒரு சக்தி மனுஷங்க கிட்ட இல்ல, ஆனா நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட மெலிஃபிசென்ட் இருக்கா. மெலிஃபிசென்ட் கிட்ட இருக்கிற பவர் நம்ம கிட்ட யாருக்கிட்டயுமே இல்ல. இப்போ நம்ம கையில மெலிஃபிசென்ட் இருக்கா. மெலிஃபிசென்ட் வச்சு நம்மளால ஈஸியா மனிதர்களை எதிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கீழே ஒரு பயங்கரமான ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கு. இப்போ கீழே இந்த மாதிரி எல்லாருமே சந்தோஷத்தோட இருக்கு. அப்ப நம்ம மெலிஃபிசென்ட் பக்கத்துல ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. இவர் வேற யாருமே கிடையாது, இவர் பேர் தான் கோனல். நம்ம மெலிஃபிசென்ட் வந்து அந்த ஆத்துல இருக்கும்போது இவர் தான் நம்ம மெலிஃபிசென்ட் தண்ணியில இருந்து காப்பாத்திருப்பாரு. அப்ப கோனல் என்ன சொல்றாருன்னா, மெலிஃபிசென்ட் வா உனக்கு நம்ம இனத்தை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு நடுவுல வந்து ஒரு பெரிய இடமே இருக்கு. அந்த இடத்துல தான் இவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க இனத்துல இருந்து தான் நம்ம மெலிஃபிசென்ட்டே வந்திருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து இவர் அப்படியே நம்ம மெலிஃபிசென்ட் கிட்ட பேசிட்டே வராரு. மெலிஃபிசென்ட் உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம இனம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது மனுஷங்க, ஆனா நம்ம இனத்தை வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து தப்பிச்சு தான் நாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு சுதந்திரம் வேணும் மெலிஃபிசென்ட், நீ மனசு வச்சுனா எங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தரலாம் ப்ளீஸ் மெலிஃபிசென்ட், உன் எண்ணத்துக்காக இந்த உதவியை பண்ணு. போரா சொல்றான் நம்ம சண்டை போடலாம், போர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போர்லாம் இதுக்கு ஒரு தீர்வாகாது மெலிஃபிசென்ட், இதுக்கான தீர்வு சமாதானம் மட்டும் தான் மெலிஃபிசென்ட், ஒரே வழி அப்படின்ற மாதிரி நம்ம கோனல் வந்து நம்ம மெலிஃபிசென்ட் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. ஆனா நம்ம மெலிஃபிசென்ட் வந்து, இல்ல கோனல், நான் மனுஷங்க கிட்ட எப்பவும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பேன், அவங்க நம்ம பக்கம் வரவே மாட்டாங்க, பாரிஸ் எதிர்த்து அவங்க போராடிட்டே தான் இருப்பாங்க, இதுக்கு வேற வழியே கிடையாது கோனல் அப்படின்ற மாதிரி நம்ம மெலிஃபிசென்ட் சொல்லிட்டு அப்படியே அந்த சீனை கட் பண்ணி திரும்ப நம்ம அரண்மனையில தான் காட்டுறாங்க. அருராவுமே திரும்ப இங்க வந்துடுறாங்க. இங்க வந்தது மட்டும் இல்லாம பிலிப்போட அம்மா கிட்ட வந்து, அம்மா நான் எங்க அம்மா மெலிஃபிசென்ட்டை எங்களுடைய ராஜ்யத்துல போய் பார்த்தேன், ஆனா எங்க அம்மா அங்க இல்லவே இல்லை, அவங்க இல்லாம நம்ம அரசர் எப்படிமா காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி நம்ம அருரா வந்து பிலிப்போட அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்க. அப்ப பிலிப்போட அம்மாவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, அருரா நீ கவலைப்படாதம்மா, அரசருக்கு நல்லா ஆயிடும். அது மட்டும் இல்லம்மா, மெலிஃபிசென்ட் உன்னை ஒழுங்கா பாத்துக்காம இருக்கலாம், நாங்க உன்னை நல்லா பாத்துக்கிறோமா, ஒரு உண்மையான தாயோட பாசம் எப்படி இருக்கும்னு நான் உன்னை காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லி நம்ம அருரா ஒரு மாதிரி மைண்ட மாத்திட்டு இருக்க. கூடவே பிலிப்போட அம்மா வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அது என்னன்னா, ஓகேமா அருரா நீ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் விட்டுரு, உனக்கு என்ன இப்போ நம்ம பிலிப்புக்கும் உனக்கும் திருமணம் நடக்கணும்ல, அதிகத்தை ஏற்படலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம அருராக்கும் பிலிப்புக்கும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸோட ராஜ்யத்துல இருக்கிற எல்லாருமே வந்து அவங்களுடைய ராஜ்யத்துக்கு அழைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து பாரிஸோட ராஜ்யத்துல இருக்கிற எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சூப்பர், நம்மள ராஜ்யத்துக்கு அழைக்கிறாங்க, நம்ம நாட்டு இளவரசி அருராக்கு திருமணம் நடக்க போதும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சந்தோஷத்தோட இருக்க. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம மெலிஃபிசென்ட் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற நம்ம கோனல் வந்து இன்னமும் விடல. அவர் என்ன சொல்றாருன்னா, மெலிஃபிசென்ட் நீ நம்ம இனத்தோட கால தேவதமா, இங்க பாரு ஃபீனிக்ஸ் பறவை, இவங்க தான் அது, இவங்க சக்தி தான் உனக்குள்ளேயும் இருக்கு, அதனாலதான் எங்க கிட்ட இல்லாத சக்தி உன்கிட்ட மட்டும் இருக்குமா, நீ எங்க இனத்தோட கால தேவதமா, ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம கோனல் சொல்லிட்டே இருக்க. பின்னால வந்து போரா வரான். போரா வந்து என்ன சொல்றானா, கோனல் கேள்விப்பட்டீங்களா, அங்க அருராக்கும் பிலிப்புக்கும் திருமணம் நடக்க போதான், சுத்தி இருக்கிற எல்லா நாட்டோட தலைவர்களும் வராங்களாம், இந்த சமயத்துல நம்ம போருக்கு போனதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற அந்த போரா வந்து ஒரு பிளான் போட, இந்த பக்கம் இருக்கிற நம்ம மெலிஃபிசென்ட்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம அரண்மனையில நம்ம அருரா வந்து அவங்க ராஜ்யத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம அருராக்கு வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட பிடிக்காது, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி கூட நம்ம அருரா வந்து அவங்க அம்மா பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கூட அருரா பேசின அந்த நாட்கள்லாம் அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்க. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம மெலிஃபிசென்ட்டும் நம்ம அருராவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம பிலிப் வராரு. பிலிப் வந்து நம்ம அருரா கிட்ட, என்ன அருரா சோகமா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அருராவுமே இல்ல பிலிப், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு எனக்கு பழக்கமே கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் நான் நல்லா சுதந்திரமா ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம அருரா சொல்ல, நம்ம பிலிப்மே இதை புரிஞ்சுக்கிட்டு, அருரா நீ எங்களுக்காக உன்னை மாத்திக்க வேணாம், நான் உன்னை விரும்பினது இதுக்கு முன்னாடி நீ எப்படி சுதந்திரமா இருந்தியோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தான் நான் விரும்பினேன், உனக்கு பிடிச்ச மாதிரியே அருரா, அதுவே போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பிலிப்போ சொல்றாரு. அப்படியே அந்த ரகசிய அறையில தான் காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் வந்து என்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அவன் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கான், பாரிஸை வந்து எப்படி அழிக்கலாம் அப்படின்றதுக்காக அவன் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம பிலிப்போட அம்மா வந்துடுறாங்க. என்னப்பா வேலைலாம் ஆயிடுச்சா, சீக்கிரம் பண்ணு, நம்மளுக்கு டைம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மகாராணி சொல்ல, அந்த குட்டியா இருக்கான்ல அவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான், மகாராணி நான் முடிச்சிட்டேன், இப்ப எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த குட்டி
குட்டியா இருக்கிறவனும் சொல்ல, அப்ப மகாராணியும் சரி ஓகே அதை பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த குட்டியா இருக்கிறவனும் அப்படியே என்ன பண்றானா அவன் கண்டுபிடிச்ச மருந்து எடுத்துட்டு வந்து ஒரு ஃபேரி எடுத்துட்டு வந்து அந்த ஃபேரி மேல போட அந்த ஃபேரி அப்படியே அழிஞ்சு போயிட்டு அந்த ஃபேரி அப்படியே ஒரு ஃப்ளவரா மாற. ஆக்சுவலி அதை எப்படி பண்ணிருப்பானா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தன் ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த ஃப்ளவரை வச்சுதான் இந்த மாதிரி ஒரு மருந்தே கண்டுபிடிச்சிருப்பான். அப்ப இந்த குட்டியா இருக்கிறவன் என்ன சொல்றானா, மகாராணி இந்த ஃப்ளவர் வந்து நம்ம கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு, இது வந்து அந்த ஃபேரிஸோட ராஜ்யத்துல ஃபேரிஸ்ல இறந்து போயிருப்பாங்கல்ல அவங்களுடைய கல்லறையில இருந்து பிறகுறது தான் இந்த பூவே, இது வந்து அங்க நிறைய இருக்கும், உங்க ஆளுங்களை வச்சு அதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆள் சொல்ல, இதை பார்த்து இந்த மகாராணியுமே அட சூப்பர் உடனே அதை எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட அடுத்த சீன்லயே வந்து அந்த ராஜ்யத்தோட வீரர்கள்லாம் போயிட்டு அந்த பூவை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாது நம்ம மெலிஃபிசென்ட் அவங்க என்னத்தோட உட்காந்துட்டு இருக்க, அப்ப அவங்களுக்கு என்னமோ சென்ஸ் ஆகுது, ஓகே நம்ம ஃபேரிஸோட ராஜ்யத்துல அத்துமீறி யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தே நம்ம மெலிஃபிசென்ட் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து கூடவே நம்ம கோனலும் போறாவும் பாக்குறாங்க, அவங்களுமே நம்ம மெலிஃபிசென்ட் பின்னாலே வர, ஆனா டைம் ரொம்ப கடந்து போச்சு, அங்க இருக்கிற ஃப்ளவர் எல்லாத்தையுமே அங்க இருக்கிற ஆளுங்க எடுத்துட்டு இருக்காங்க. இதை நினைச்சு நம்ம மெலிஃபிசென்ட் வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்க, அப்ப அங்க இருக்கிற வீரர்கள் ஒளிஞ்சிருந்து நம்ம மெலிஃபிசென்ட் அந்த இரும்பு குண்டை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குண்டு கிட்ட வந்துருச்சு, நம்ம மெலிஃபிசென்ட்க்கு என்னமோ ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்த்தா கரெக்டா அந்த இடத்துல நம்ம கோனல் வந்து அந்த குண்டுகளை அவருடைய உடம்புல வாங்கிடுறாரு. அப்படியே நம்ம மெலிஃபிசென்ட்டும் கோனலும் கீழே விழுறாங்க. மெலிஃபிசென்ட் அவங்களுடைய சக்தி மூலியமா ஒரு தடுப்பு மாதிரி கட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற போரா வந்து இவங்க ரெண்டு பேருமே காப்பாத்தி அவங்க அடுத்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம மெலிஃபிசென்ட்டும் அப்படியே சோகமா கோனலுக்கு ஏற்பட்ட பாதிப்பை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இப்ப மறுநாளும் ஆக ஆரம்பிக்குது. ஃபேரிஸோட ராஜ்யத்துல இருந்து ஃபேரிஸ் எல்லாருமே அருராவுக்கு நடக்க போற திருமணத்துக்காக அவங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க யாருக்குமே தெரியாது இங்க நடக்க போறது அருராவோட திருமணம் கிடையாது, இவங்களுடைய அழிவுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல நம்ம டீவல் இருக்கான். டீவல் வந்து நம்ம மெலிஃபிசென்ட் இல்லாததுனால அவன் வந்து மனுஷனா இருக்கான். அங்க இருக்கிற வீரர்கள்லாம் மனுஷங்க அலோட் கிடையாது, இங்க ஃபேரிஸ்க்கு மட்டும் தான் அலோடு, அதனால நீ ஓரம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீவலை மட்டும் தனியா அமைச்சிரு. டீவல் எவ்வளவோ சொல்றான், ஐயோ நான் காக்காயா நான் ஃபேரி தாயா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல, ஆனா அங்க இருக்கிறவங்க யாருமே நம்ம டீவலை கண்டுக்காம அமுச்சு விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம அருரா கிட்ட பிலிப் வந்து ஒரு ஃப்ளவர் கொடுக்குறாங்க. இந்த ஃப்ளவர் எப்படி ஒன்று கிடைச்சது, இது ஃபேரிஸோட ராஜ்யத்துல இருக்கிற பூவாச்சே அப்படின்ற மாதிரி நம்ம அருராவும் கேட்க பிலிப்மே சொல்ல ஆரம்பிக்கிறான், இது வந்து எங்க அம்மாவோட ரூம்ல இருந்தது, பார்க்க அழகா இருந்தது, அதான் உனக்காக எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிலிப் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட நம்ம அருராக்கு வந்து என்னமோ தப்பா தோண ஆரம்பிக்குது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அரண்மனை முழுக்க சுத்தி சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க பார்க்கும்போது கரெக்டா நம்ம பிலிப்போட அம்மா என்ன ஒரு சிலையோட தலையை திருப்பினாங்களோ அதே சிலையை நம்ம அருரா வந்து திருப்புறாங்க. அப்படி திருப்பின உடனே அந்த இடத்துல இருக்கிற அந்த ரகசிய அறை ஓப்பன் ஆக நம்ம அருராக்கு வந்து சென்ஸ் ஆகுது. அதாவது அவங்க வந்து இதுக்கு முன்னால ஸ்லீப்பிங் பியூட்டியா இருந்தாங்களே அந்த கருவி கூட கீழே தானே இருக்கு, அவங்கள வந்து தானாவே ஏதோ நாங்க இழுத்துட்டு போக நம்ம அருராவும் அந்த ரகசிய அறை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் அங்க இருக்கிற ஃபேரிஸ் எல்லாரையுமே ஒரு ஹால்ல உட்கார வைக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம மெலிஃபிசென்ட் இருக்காங்கல்ல அந்த இடத்துல வந்து நம்ம கோனலுக்கு இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு. திரும்ப நம்ம அருராவை தான் காட்டுறாங்க. அருரா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருவியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஐயோ அருரா திரும்ப அந்த சாபத்துல விழுந்துட போறாங்கடா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தோம். அது கிட்ட போன உடனே அவங்களுக்கு என்னமோ ஃபிளாஷ் அவுட் ஆகுது. என்னன்னா ராஜாவை சபிச்சது வேற யாருமே கிடையாது, நம்ம பிலிப்போட அம்மா தான் அந்த ஊசி எடுத்துட்டு வந்து நம்ம பிலிப்போட அப்பாவையே குத்திருக்காங்க. சோ நம்ம மெலிஃபிசென்ட் வந்து ராஜாவை சபிக்கல, இந்த பிலிப்போட அம்மா தான் இந்த வேலைலாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம அருராக்கு இந்த இடத்துல தெரிய வர. ஓகே அந்த இடத்துல நம்ம அருரா சுத்தி சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஃபேரிஸோட ராஜ்யத்துல இருந்து காணாம போன எல்லா ஃபேரிஸும் இந்த இடத்துல தான் அந்த பாட்டில் அடைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அருரா வந்து அங்க ஒருத்த குட்டியா இருக்கான்ல அவங்க கிட்ட வந்து எங்க ஃபேரிஸ்ல நாங்க காணோம் தேடிட்டு இருந்தோம், ஆனா அவங்கள இங்கதான் நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்களா, ப்ளீஸ் ஒழுங்கா அவங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நம்ம அருரா சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துல நம்ம பிலிப்போட அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே என்ன அருரா கண்டுபிடிச்சிட்டியா, எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம அருராவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அரசர் இந்த மாதிரி ஆனதுக்கு நீங்க தானே காரணம், எங்க அம்மா ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம அருரா சொல்ல இந்த பிலிப்போட அம்மாவும் ஒரு மாதிரி வில்லத்தனமா பேச ஆரம்பிக்கிறாங்க. வீரர்களே இந்த அருராவை அடிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட அவ்வளவுதான் அடுத்த சீன்லயே வந்து அருராவையும் அடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பிலிப்போட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து சீக்கிரமா போருக்கு ரெடி ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட எல்லா வீரர்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரத்தை ரெடி பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மெலிஃபிசென்டோட இனமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யத்தை அழிக்கிறதுக்காக அவங்க அங்க இருந்து கிளம்ப இந்த பக்கம் நம்ம ஃபேரிஸ் ஒரு ஹால்ல வச்சிருப்பாங்க இல்லையா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு பியானோ இருக்கு. அந்த பியானத்தை நம்ம மெலிஃபிசென்ட் ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணிருப்பா இல்லையா, அந்த பொண்ணு வந்து அந்த பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறா. அவ ஒரு பட்டன் அழுத்தும் போதும் அந்த மந்திரத்துள் வந்து அங்க இருக்கிற ஃபேரிஸ் மேல படும்போது அங்க இருக்கிற ஒரு ஃபேரி வந்து அப்படியே பூவா மாறிடுறாங்க. இப்படி வந்து இவங்க இங்க மாட்டிக்க இந்த ஒரு காட்சி வந்து மேல இருக்கிற நம்ம அருரா கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸோட துணியை கிழிச்சு அப்படியே அங்க இருந்து கீழே வந்து நம்ம பிலிப்போட அறைக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்கிற நம்ம பிலிப் கிட்ட பிலிப் நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், ஆனா இதான் உண்மை, உங்க அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க தான் அரசரை இந்த மாதிரி ஆகிட்டாங்க, அது மட்டும் இல்ல அவங்க எங்க ஃபேரிஸ் கூட போர் புரிய போறாங்களாம் அப்படின்ற மாதிரி நம்ம அருரா வந்து பிலிப் கிட்ட சொல்ல பிலிப்மே இப்பதான் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அப்ப நம்ம பிலிப்மே சரி ஓகே நம்ம கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் நம்ம மெலிஃபிசென்டோட இனமும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராஜ்யத்தை போர் துறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சுதாரிச்சு நம்ம பிலிப்போட அம்மாவுமே ஓகே இப்போ நம்ம வேட்டையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருக்கும் அப்படி போர் ஆரம்பிக்குது. இங்க இருக்கிற இந்த மனுஷங்க வந்து அந்த மந்திரப்படி வச்சு அட்டாக் பண்ண அங்க இருக்கிற நம்ம மெலிஃபிசென்டோட இனமும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒன் பை ஒன் அவுட் ஆகுறாங்க. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம மெலிஃபிசென்ட் தான் காட்டுறாங்க. அங்க நம்ம கோனல் இருக்காரு இல்லையா அவர் வந்து அவள் தான் லாஸ்ட் அவர் இறக்க போறாரு. அப்ப அவர் சொல்ற அந்த கடைசி வார்த்தை என்னன்னா மெலிஃபிசென்ட் ப்ளீஸ் உன் எனக்கு
சந்தோஷத்துக்காக இந்த உதவியை மட்டும் பண்ணு, நீ மனசு வச்சா நம்ம இனமும் மனுஷங்க இனமும் ஒன்னா மாறும் அப்படின்ற மாதிரி இந்த கோனல் சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்து போக அவருடைய சக்தி வந்து நம்ம மெலிஃபிசன்ட்க்கு போற மாதிரி காட்டுறாங்க. நம்ம மெலிஃபிசன்டோட கண்ணு பச்சை நிறத்துல இருக்கும், ஆனா இப்போ அவங்களுடைய கண்ணு மஞ்சா கலர்ல மாறுது. இப்போ அப்படியே திரும்ப இந்த பக்கம் போர்ல தான் காட்டுறாங்க. போர்ல வந்து நம்ம மெலிஃபிசன்டோட இனத்தால வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களை எதிர்த்து போராட முடியல. இன்னொரு பக்கம் நம்ம அருரா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபேரிஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்க போராடுறாங்க. ஆனா அவங்களால முடியல. அப்போ அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம டியோலும் அந்த இடத்துல வந்துடுறான். இப்போ டியோலும் நம்ம அருராவும் சேர்ந்து அந்த டோரை திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. இந்த பக்கம் நம்ம பிலிப்போட அம்மா கிட்ட கரெக்டா பிலிப்போ வந்து, அம்மா ஏமா இப்படி பண்ணீங்க, நீங்க தான் அப்பாவை இது மாதிரி பண்ணீங்களா, இந்த போருக்கான காரணமே நீங்க தானே, ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பிலிப் வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையும் போட்டு சொல்ல பிலிப்போட அம்மா தான் டொக்கா மாட்டினாங்களே. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இளவரசருக்கு தலையில அடிபட்டுருச்சு போல, அவரை கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல அடைச்சு வைங்க அப்படின்ற மாதிரி முறைக்க சொல்லிட பிலிப் ஒரு பக்கம் பிடிக்கிறதுக்கு வீரர்கள் எல்லாருமே வராங்க. அப்ப நம்ம பிலிப் என்ன பண்றாருன்னா, அங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு மேல இருக்கிற பட்டத்தை புடிச்சிட்டு அப்படியே கீழே வர கூடிய வந்து படை தளபதியும் வந்து நம்ம பிலிப்போட காலை புடிச்சிட்டு வந்துற இப்ப ரெண்டு பேருமே கீழே புரள்றாங்க. அப்ப நம்ம பிலிப் சொல்றாரு, தளபதியாரே இங்க பாருங்க, அம்மா வந்து நம்மளை ஏமாத்துறாங்க, அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசரை வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க, இது எல்லாத்துக்குமே நம்ம அம்மா தான் காரணம், ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் இங்க சண்டை போட்டுட்டு இருக்க இந்த ஒரு காட்சி வந்து மேல இருக்கிற நம்ம போரா பாத்துறோம். இந்த பக்கம் நம்ம ஃபேரிஸ் அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்ப அங்க இருக்கிற 3 குட் ஃபேரிஸ்ல வந்து ப்ளூ கலர் குட் ஃபேரி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, போதும் இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணிட்டு அவங்களுடைய பவர் மூலியமா அந்த மந்திரப்பொடி வந்து பாத்தீங்களா அந்த இடத்துக்கு போயிட்டு இவங்க அந்த இடத்துல இறந்து போக மந்திரப்பொடி வர இடம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபிளவர் மூலியமா அடைஞ்சிருது. இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் ஃபேரி 3 குட் ஃபேரிஸ்ல இருந்து காலியா வராங்க. அப்போ வெளியே டோரை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அங்க நம்ம அருராவையும் டீவலையும் அங்க இருக்கிற வீரர்கள் வந்து புடிச்சிட அவ்வளவுதான், நம்ம டீவல் அந்த இடத்துல காலியாக போறோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தா அப்படியே மேல மேகத்தை தான் காட்டுறாங்க. மேகம் வந்து அப்படியே கிரீன் கலர்ல இடி மின்னல்லாம் அடிக்குது. கீழே இருக்கிற நம்ம டீவலோட கை வந்து அப்படியே கருப்பாக ஆரம்பிக்குது. அப்ப டீவல் வந்து அப்படியே பெரிய பிரம்மாண்டமான ஒரு கரடியா மாறி அந்த வீரர்கள் அடிக்க நம்ம அருரா அப்படியே மேல பாக்குறாங்க. பார்த்தா மேகத்தை பொளந்துகிட்டு நம்ம மெலிஃபிசன்ட் வராங்க பாருங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம மெலிஃபிசன்டோட பவர் மூலியமா மிரண்டு ஓட நம்ம மெலிஃபிசன்ட் பார்க்கவே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த பியானோவை வாசிட்டு இருந்தா தெரியுமா இந்த பொண்ணு அங்க இருக்கிற பேலன்ஸ் 2 குட் ஃபேரி வந்து அந்த இடத்துல வச்சு காலி பண்ண இப்படியாக அங்க இருக்கிற ஃபேரிஸ் எல்லாம் தப்பிக்க அப்படியே இந்த பக்கம் நம்ம படைத்தளபதி இருக்கார் இல்லையா, அவரை இந்த போரா வந்து அட்டாக் பண்ணலான்ட்டு கிட்ட வரும்போது அவருடைய கழுத்துல வந்து நம்ம பிலிப் கத்திய வைக்கிறான். கத்திய வச்சதுக்கு அப்புறம் நம்ம பிலிப் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க எதுக்காக எங்க நாட்டு மேல போர் தொடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்களை தாக்கணும்னு எங்களுக்கு நோக்கமே கிடையாது. இந்த போர் தொடங்கி வச்சது யார் தெரியுமா, எங்க அம்மா தான், அவங்க தான் சூழ்ச்சி பண்ணிருக்காங்க, நம்ம ஒத்துமையா இருக்கலாம், போர் வானா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிலிப் இந்த இடத்துல சொல்ல போராவுமே புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே, நம்ம போர் போட தேவையில்ல அப்படின்ட்டு போராவுமே பின்வாங்க. இந்த ஒரு காட்சியை வந்து மேல இருக்கிற நம்ம மெலிஃபிசன்ட் பாக்குறாங்க. ஓகே, இந்த பிலிப்போ நல்லா வந்தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மெலிஃபிசன்ட் புரிஞ்சுக்க இப்ப நேரா நம்ம மெலிஃபிசன்ட் எங்க போறாங்கன்னா பிலிப்போட அம்மாவை பார்க்க தான் போறாங்க. அவங்களை அட்டாக் பண்ணலாம் நம்ம மெலிஃபிசன்ட் போகும்போது கரெக்டா அந்த இடத்துல நம்ம அருரா வந்துடுறா. அம்மா அம்மா வேணாமா, அம்மா ப்ளீஸ், நீங்க யாருன்னு எனக்கு தெரியுமா, நீங்க அம்மாமா, நீங்க ஒன்னும் பிலிப்போட அப்பாவை சபிக்கலமா, இதை பண்ணது இந்த பிலிப்போட அம்மா தான், நீங்க என்னோட அம்மாமா, உங்களை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம அருரா வந்து அவங்க அம்மாவை புரிஞ்சுக்க நம்ம மெலிஃபிசன்ட் கொஞ்சம் கொஞ்சமா சூழ்நிலைக்கு வராங்க. அப்போ பின்னால இந்த பிலிப்போட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த மந்திர பொடியை வச்சு ஒரு வில்லால நம்ம அருராவை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது இதை பார்த்து நம்ம மெலிஃபிசன்ட் என்ன பண்றாங்கன்னா அப்படியே திரும்பி அந்த அம்பை வந்து அவங்களுடைய முதுகுல வாங்கிக்கிறாங்க. தன்னோட பொண்ணான அருரா வந்து தன்னை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நம்ம மெலிஃபிசன்ட் வந்து இந்த இடத்துல இறந்து போறாங்க. அருரா வந்து அழுவுறா, அம்மா ஏமா என்ன விட்டு போனீங்க அம்மா அப்படின்னு நம்ம அருரா அழு அவங்களுடைய கண்ணுல இருந்து தண்ணீரா வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம பிலிப்போட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அருரா உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, உன்னை உங்க அம்மா சபிச்சது, அப்புறம் உங்க அப்பாவை உங்க அம்மா வந்து கொன்னது, இந்த மாதிரி உங்க அம்மா கெட்டவங்க, மெலிஃபிசன்ட் ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எங்க ராஜ்யம் முழுக்க ஒரு கட்டுக்கதையை பரப்பி விட்டேன். எங்க நாட்டுல இருக்கிற எல்லாருமே மெலிஃபிசன்ட் கெட்டவதான் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா மெலிஃபிசன்ட் உன்னை காப்பாத்தின உண்மையை மட்டும் நான் யாருக்கிட்டயுமே சொல்லல. இந்த மாதிரி பிலிப்போட அம்மா பேசிட்டு அப்படியே அங்க இருக்கிறவங்க கிட்ட மெலிஃபிசன்ட் இறந்துட்டா, இனி ஃபேரிஸோட ராஜ்யமும் நமக்கு தான் சொந்தம், நான் தான் ஆட்சி செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி பிலிப்போட அம்மா ஒரு மாதிரி சொல்ல அருராக்கே இப்போ கோவம் வந்தது, இவங்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு எழுந்து வர வீரர்கள் வந்து அருராவை பிடிச்சிடுறாங்க. பிலிப்போட அம்மாவுமே அருராக்கு தக்க தண்டனை கிடைக்கும், இவளை கூட்டிட்டு போயிட்டு சிறையில் அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அருரா பின்னால நம்ம மெலிஃபிசன்டோட அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அதுல அப்படியே ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் வருது. அங்க இருக்கிறவங்களும் பின்னால அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னால பார்க்கும்போது அந்த சாம்பல்ல இருந்து ஒரு பெரிய பீனிக்ஸ் பறவை வருது. இதை பார்த்து இந்த பிலிப்போட அம்மா என்ன பண்றாங்கன்னா, தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருராவை அந்த அரண்மனையில இருந்து அப்படியே கீழே தள்ளிவிட அந்த பீனிக்ஸ் பறவை நம்ம அருராவை காப்பாற்ற போயிடுது. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி பிலிப்போட அம்மா வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக அருரா அப்படியே ஜஸ்ட் மிஸ், நல்ல வேலை அந்த பீனிக்ஸ் பறவை நம்ம அருராவை காப்பாத்தி அப்படியே ரெண்டு பேருமே கீழே விழ இந்த பக்கம் நம்ம பிலிப்போட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு சில ஃபேரிஸ் பிடிக்கும். இந்த பக்கம் நம்ம பீனிக்ஸ் பறவை தான் காட்டுறாங்க. பீனிக்ஸ் பறவை நம்ம அருராவை சேஃபா காப்பாத்திருச்சு. அங்க இருக்கிற ஃபேரிஸ் எல்லாருமே இந்த பீனிக்ஸை பார்த்து தலை வணங்க நம்ம அருராவுமே அந்த பீனிக்ஸ் பறவை பார்த்துட்டே இருக்க அப்ப அந்த பீனிக்ஸ் பறவை அப்படியே திரும்ப ஜொலிக்க ஆரம்பிக்குது. அது அப்படியே ஒரு மாதிரி நம்ம மெலிஃபிசன்டா மாதிரி நிக்கிறாங்க. மெலிஃபிசன்ட பார்த்த உடனே நம்ம அருரா அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கட்டி பிடிக்க கரெக்டா அந்த இடத்துல நம்ம டிவல் வரும். மெலிஃபிசன்ட் கடைசியில நான் ஆசைப்பட்ட மாதிரியே என்ன கரடியா
மாத்திட்டீங்களே, ரொம்ப நன்றிப்பா அப்படின்ற மாதிரி நம்ம டிவோலுமே வந்து இங்க தேங்க்ஸ் சொல்ல, நம்ம மெலிஃபிசென்டோ நானும் ஒன்னு மிஸ் பண்ணப்பா அப்படின்ற மாதிரி நம்ம மெலிஃபிசென்ட் சொல்ல, அப்போ அந்த இடத்துல நம்ம மெலிஃபிசென்ட் பிலிப் இருக்கிறத பாக்குறாங்க. பிலிப்பை பார்த்த உடனே நம்ம மெலிஃபிசென்ட் என்ன சொல்றாங்கன்னா, பிலிப் என் பொண்ணை நீ ஏத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம மெலிஃபிசென்ட் பிலிப் கிட்ட கேட்க, அவ இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிலிப்மே சொல்ல, மெலிஃபிசென்ட்க்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்ப கரெக்டா அந்த இடத்துல குட்டியா அந்த வில்லன் ஃபேரில அவருமே வந்துடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சபிக்கப்பட்ட ஊசி இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து மெலிஃபிசென்ட் இது உங்ககிட்ட இருந்தாதான் நல்லது, ஏன்னா இது யார் கைக்கும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த குட்டி வில்லன் ஃபேரி சொல்ல, மெலிஃபிசென்ட்டும் அதை வாங்கி அந்த சாபத்தையே அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க கோலை வச்சு 2 தட்டு தட்டுறாங்க. அங்க உடைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் நல்லா ஆக ஆரம்பிக்குது. அந்த அரண்மனை முழுக்க அப்படியே பூந்தோட்டமா மாற ஆரம்பிக்குது. இதுலயுமே குறிப்பா சொல்லணும்னா, அங்க இருக்கிற மக்களும் ஃபேரிஸோ 2 ராஜ்யமும் ஒத்துமையாகுறாங்க. கூடவே நம்ம பிலிப்போட அப்பா, அதாவது அந்த நாட்டோட அரசருமே வந்து முழிச்சுக்கிறாரு. அவர் முன்னால குட்டியா ஒரு பூ பூக்குது. அந்த பூவுல ஒரு குட்டியான ஒரு ஃபேரி இருக்கு. இதை பார்த்து நம்ம அரசருக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம். நம்ம அரசர் வந்து இந்த ஒரு காட்சிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. மனுஷங்களும் ஃபேரிஸோ 2 ராஜ்யமும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம அரசரோட நோக்கமே. கடைசியில அவர் ஆசைப்பட்ட மாதிரி நடக்க, இந்த பக்கம் நம்ம பிலிப்போட அம்மா இருக்காங்க இல்லையா, அங்க அந்த ஃபேரிஸ் அவங்கள படாத பாடுபடுத்தி கடைசியில நம்ம மெலிஃபிசென்ட் அவங்கள ஒரு ஆட்டுக்குட்டியா மாத்திடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அரோராக்கு வந்து திருமணம் நடக்க போகுது. அதுக்காக நம்ம மெலிஃபிசென்ட் என்ன பண்றாங்கன்னா, அரோராக்கு அடிபட்டு இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க பவர் மூலியமா குணமாக்குறாங்க. அங்க இருக்கிற ஃபேரிஸ் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து நம்ம அரோராக்கு ஒரு சூப்பரான ட்ரெஸ் ரெடி பண்ண, அப்படியே அவங்க வந்து பிலிப் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய ட்ரெஸ் வந்து கலர் கலரா மாறி மாறி வருது. என்னடா மாறிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா, அங்க அந்த 3 குட் ஃபேரிஸ்ல அதுல அந்த 2 குட் ஃபேரிஸ் அவங்க ட்ரெஸ் கலர்ல அரோராவோட ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இருக்க. ஆனா கடைசியில அந்த ட்ரெஸ் வந்து ப்ளூ கலர்ல மாறிடுது. அப்ப பக்கத்துல பார்த்தா ப்ளூ கலர்ல ஒரு ஃப்ளவர் இருக்கு. வேற யாரு, அந்த ப்ளூ கலர் குட் ஃபேரியோட வேலையா தான் இருக்கும் போல. மேபி அவங்க திரும்ப அந்த ப்ளூ கலர் ஃப்ளவர்ல இருந்து பூக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம அரோராக்கோ பிலிப்கோ திருமணம் நடக்க போகுது. இந்த காட்சியை பார்த்து நம்ம டிவல் கண் கலங்க. பக்கத்துல நம்ம மெலிஃபிசென்ட், அடே டிவல் ஏன்டா கண் கலங்குற அப்படின்ற மாதிரி அவங்க திட்ட, கடைசியில நம்ம மெலிஃபிசென்டே கண் கலங்குறாங்க. அங்க சுத்தி இருக்கிற மனிதர்கள் ஃபேரிஸ் எல்லாருமே நம்ம அரோராவையும் பிலிப்பையும் வாழ்த்த இந்த இடத்துலயே இவங்க திருமணம் நடந்து முடியுது. இப்படியே ஒரு சில நாள் கடந்து போகுது. அரோராவும் பிலிப்பும் ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறாங்க. அப்ப அவங்க முன்னாடி என்ன கண்ணுங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல். என்னன்னு பார்த்தா நம்ம மெலிஃபிசென்ட் தான் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்புறம் நான் இங்க பாருங்க ஒரு சின்ன வெக்கேஷன் போயிட்டு வரேன், நான் திரும்ப வரும்போது உங்க குழந்தையோட தான் நான் பார்க்கணும் உங்களை அப்படின்ற மாதிரி நம்ம மெலிஃபிசென்ட் சொல்லிட்டு அவங்க இனத்தோட ஒரு சின்ன ஒரு வெக்கேஷன் போயிட்டு வர, இந்த இடத்துல நம்ம அரோராவும் பிலிப்பும் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அங்க கூடவே இருக்கிற ஃபேரிஸும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வருவாங்க. இந்த இடத்துலயே இந்த படமானது முடியுது. எப்படி இருக்கு இந்த படம்? பர்சனலா எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்தது, உங்களுக்கு ஓகேவா? அண்ட் இதே போல நிறைய படங்கள் நான் கொண்டு வரேன். அடுத்தடுத்து என்னோட வீடியோஸ்லாம் வரும், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்றீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு. நான் போயிட்டு வரட்டா? நான் போறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன். இது உங்க சினிமா மச்சி.